கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் நம்முடைய நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு நாம் இந்த ஒரு கூடுகையின் மூலமாக துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்னது போல இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பின் நாள், ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு பாடம் கூட. ஸோ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த தொடர் வேதாகம வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட, ஒரு வாரம் நாம் கேட்கக்கூடிய பாடம் இருக்கு இல்லையா, அது அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்டால் தான் புரியும். அதில் தான் அது பேரே என்ன அப்படின்னா தொடர் வேதாகம வகுப்பு. ஒருவேளை இடையில ஏதாவது ஒரு கிளாஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த கிளாஸில் சொன்ன விஷயங்கள் நமக்கு புரியல அப்படின்னா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம அடுத்த வரக்கூடிய வாரங்கள் எடுக்கும் போது என்ன ஆகாது அப்படின்னா புரியாது. அப்போ ஆத்மா சாகுமா சாகாதா அப்படின்னு கேட்டால், ஆத்மா பாடம் கேட்டவங்களுக்கு தான் என்ன புரியும், பதில் புரியும் இல்லைங்களா? ஸோ அது போல் நம்ம ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளோடு தான் நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ளாகவே கடந்து செல்கிறோம். இந்த தொடர் வேதாகம வகுப்பில் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் என்றைக்குமே என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த புஸ்தகத்தில் இதன் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட பேசுவது உண்மை என்றால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் 1000 இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதில் பதில் இருக்குன்னு விசுவாசிக்கிறோமா? நம்ம விசுவாசிக்கிறது உண்மை அப்படிங்கிறத எப்படி நாம வாழ்க்கையில செய்து காட்டணும் அப்படின்னா, இதை ஃபுல்லா தீர நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத கூட பார்த்துருக்கோம். அதற்கு நிறைய வழிமுறைகள் கூட பார்த்தோம், எப்படி இந்த வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி படித்து நம்ம போன வாரம் என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, நரகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நாம இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு வண்ணத்துல என்ன இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும், அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது கூட, கரெக்டு பிரதர், வசனமெல்லாம் நீங்கள் போடுறதெல்லாம் வேதாகமத்தில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிற பதிலெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இத்தனை நாள் நான் அந்த மைண்டில் இல்லையே அப்படிங்கும் பொழுது, இத்தனை நாள் நாம் என்ன மைண்டில் இருந்தோம் அப்படிங்கிறது தேவனுக்கு முக்கியம் இல்லை. இனிமே நாம் எப்படி கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தேவன் நம்மளை மிகவும் அழகாக உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கூட நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அநேக வசனங்கள் நம்ம பார்த்தோம், ஆழமான காரியங்களை ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. அப்போ இந்த நரகம் அப்படிங்கிற வார்த்தையை கூட பிரித்து பார்த்தோம். நரன் மனிதன், அகம் அது ஒரு இடம். அப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த நரகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு மனிதன் மரித்த பின்பாக அவன் போகக்கூடிய ஒரு இடம். அதான் நம்ம பாதாளம்னு பார்த்தோம், பாதத்திற்கு கீழுள்ள இடம் பாதாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். அப்போ நரகம்ன்ற ஒரு விஷயம்னே இல்லை அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, தேவன் அன்புள்ள தேவன். நாம இதுவரைக்கும் பார்த்தது போல நரகத்துல போட்டு எண்ணெய் சட்டியில பொறிக்கிற அளவுக்கு கொடூர எண்ணமுள்ள தேவன் கிடையாது அப்படின்னா அது ஒத்துக்கிறோம் பிரதர், அது கரெக்டு, வசனத்தை எடுத்து நீங்க வச்சுட்டீங்க. ஆனா நாங்க எப்படி விசுவாசிக்கிறது? அப்ப அநீதி உள்ளவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் தண்டனையே கிடையாதானா? தேவன் அவருடைய திட்டத்துல அப்படி ஒரு பிளானே இல்லாம வச்சிருப்பாரா? என்னைக்காவது வச்சிருப்பாரு. நாம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அந்த வசனத்தோட அதை பொறுத்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நாம ஆராய்ச்சி செய்யறது இல்லை. சில நேரம் கடந்து வந்திருப்போம், ஆனா அதை இதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம மைண்டுக்கு என்ன இருந்திருக்காது அப்படின்னா இருந்திருக்காது எல்லா டைமுமே. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் முறையாக இந்த ஒரு பாடத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கும் எப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருந்தது. ஆனா உண்மையான சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது, அதற்கு அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியங்கள் மிகவும் அநேகம். அதே தான் உங்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வார வாரம் இலவசமாக பெற்றதை இலவசமாக உங்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லறை ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா அவங்க போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பாதாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த எரிகிற எண்ணெய் சட்டி இதெல்லாம் எங்கே இருக்கு, எங்கேயாவது போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், சாத்தான் இந்த அநேக தவறான கருத்துக்களை என்ன பண்றான் அப்படின்னா நம்ம மத்தியில விதைச்சிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கூட ரொம்ப கிளியரா புரிய வச்சுக்கலாம் ஒரு விஷயம். தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை என்ன நிச்சயமா இருக்கு. யாராவது ஒருவேளை நரகம்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு குஷியில நம்ம இருக்கோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் தேவன் தப்பு பண்றவங்களை என்ன பண்ணிட மாட்டாரு,
ஒரு ராங்கான ஒரு விஷயத்துலலாம் பண்ணிட மாட்டாரு. ஏன்னா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு உலக நீதி இல்லையா? இன்னைக்கு எல்லா ஒரு ரிலீஜியன்லயும் என்ன இருக்கு, ஒரு மார்க்கத்திலையும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும் பொழுது நாம இன்னைக்கு பாடம் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கூட இன்னைக்கு இந்த இந்தியாவில் ஈவன் உலகத்துல அநேக மதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதத்திலையும் பேர் வேற இருக்கலாமே தவிர இந்த நரகம் மாதிரியான கான்செப்ட் என்ன இருக்கு, எல்லா ஒரு மதத்திலையும் இருக்கு. ஒரு சகோதரன் சகோதரி அப்படிதான் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க நரகமே இல்லைன்னு சொல்றீங்களே, ஆனா ஹிந்துஸ்க்கு அப்படி இருக்கே, முஸ்லீம்ஸ்க்கு இப்படி இருக்கே அப்படின்னு. அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம், அவங்களுடைய வேதத்துல அவங்களுடைய புனித புஸ்தகங்கள்ல உள்ளதுலயும் நமக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரோமா நம்ம? இல்ல. அப்ப சாத்தான் வந்து மனக்கண்களை குருடாக்குவான் அப்படின்னா சென்னையில பெரம்பூர்ல உள்ள கிறிஸ்தவர்களுடைய கண்களை மட்டுமா குருடாக்குவான்? அவன் யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் என்ன பண்ணுவான், நிச்சயமாக குருடாக்குவான்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வசனத்துல இருந்து நம்ம போலாம். வசனம் என்ன சொல்லுது அப்படி பாவம் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் நரகமா, மரணம். ஓகே, ஸோ அதுல கிளியரா இருக்கணும். என்னைக்குமே பாவம் பண்ண தண்டனை என்ன அப்படின்னா மரணம்னா, அப்போ எங்கிருந்து இந்த நரகம் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட நம்ம கடந்த வாரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட அந்த ஒரு வார்த்தை ஷியோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில் எழுதும் பொழுது என்னென்ன வார்த்தைகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது ஹேடஸ், டார்டரு, கெஹன்னா அப்படிங்கிற வார்த்தையில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேதாகமத்தை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது நல்ல கிறிஸ்தவ ஜனங்களையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஜனங்களையும் குறிப்பிட்டு பேசும் பொழுது ஒரு மாதிரியும் ஒரு டிரான்ஸ்லேஷனையும், ஒருவேளை அந்த விஷயம் வேதத்துக்கு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையில அந்த வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தவறா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ஷியோலுங்கிற இந்த வார்த்தையை கூட நம்ம என்ன பண்றோம், ஹெல் அப்படின்னும் பயன்படுத்தியிருக்காங்க, கிரேவ் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க, பிட் புதைக்குழி இல்லையா, குழின்னும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை அப்படியே லிட்டரலா படிச்சுட்டு ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடக்கூடாது. இப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது கூட என்ன பார்த்திருக்கோம், ஷியோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த கிரேக்க பதம் ஹேடஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்கோம். ஸோ கெஹன்னா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், போன வாரம் பார்த்திருப்போம். அது ஒரு 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 எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு வாசலை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்த்திருக்கோம். டார்டரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயம் யாருக்கு உடன்படாது அப்படின்னா மனிதர்களுக்கு உடன்படுற ஒரு விஷயம் இல்லை. ஸோ விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அட்மாஸ்பியர்ல கொடுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை பத்தின விஷயங்கள் அப்படிங்கிறத கூட நாம கடந்த வாரம் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது என்ன கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாவம் செய்யற பாவிகள் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல யாரெல்லாம் கொடுமையான பாவங்கள் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் நரகத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அப்ப யாரெல்லாம் நரகத்துக்கு போகணும், அது ஒருவேளை அந்த தத்துவம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா, உண்மை கிடையாது உண்மைன்னு வச்சுக்கிட்டா யாரெல்லாம் நரகத்துக்கு போகணும் ஆக்சுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நரகத்துக்கு போகணும். ஏன்னா யாராவது சொல்ல முடியுமா நான் பாவமே செய்யாத சுத்த சன்மார்க்கன்னு? சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது கூட என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம், அப்ப இந்த விஷயமே தேவனுடைய திட்டத்தோட எங்கேயோ ஒத்து போகலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட சோ வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத கூட வாசிக்கலாம். ரோமர் 3:10 முதல் 12 வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 3 வசனம் 10 முதல். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா பதில் என்ன, இல்ல. அப்ப தேவனுடைய திட்டத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன இல்லை அப்படின்னா ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமா என்ன பண்றாங்க, கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்கிருந்து வந்தது இந்த நரகம்ங்கிற தத்துவம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா வெளிச்சத்தை இருள்னு சொல்லுவான், இருளை வெளிச்சத்துன்னு சொல்லுவான், உண்மையை பொய்ன்னு சொல்லுவான், பொய்யை உண்மைன்னு சொல்லுவான். எப்படி ஏவாளுக்கு வந்து அது பார்வைக்கு எப்படி இருந்தது, ரொம்ப இன்பமா ரொம்ப அட்ராக்டிவா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா
அத்தனை நாள் அந்த பழம் அங்கே தான் இருந்தது. அது எப்படி அதை அட்ராக்டிவாக கொடுத்தா அவங்க ஏமாறுவாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னா சாத்தானுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப அருமையான ஒரு பாடம் இருக்கு சாத்தானை பற்றி. சாத்தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பாடம் கூட வரக்கூடிய நாட்களில் இருக்கு. ஸோ எப்படி இருந்தால் அவன் எப்படி சாத்தானா மாறினான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனையே இல்லையா அப்படின்னா அதை தேவன் எவ்வளவு அழகா கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். அப்ப இந்த நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஹிந்துவா இருக்கலாம், இல்லை முஸ்லீமா இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய மார்க்கத்திலையும் என்ன ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, தவறு செய்யறவங்களுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேதாகமத்தில் இருப்பது உண்மை என்றால், அப்ப அந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும், அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல கொடுக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பாடத்துல கூட நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்பின் நாள் குறித்து வேதாகமத்துல வசனங்கள் இருக்கா அப்படின்னா டைரக்டா அநேக வசனங்கள் இருக்கு. நாம ஆல்ரெடி படித்த வசனங்களா கூட இருக்கலாம். அதை இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அந்த நாள்ல யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு? ஸோ யாராவது ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான், ஏன்னா இது பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னா இந்த பைபிள் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானது அல்ல. இது யாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இது இந்த ஒரு பைபிள் தான். இது தேவனுடைய திட்டம் இதுதான். அப்படிங்கும் பொழுது கிளியரா புரிஞ்சுக்கணும், இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல யாருக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது, நியாய தீர்ப்பின் நாள்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் கிறிஸ்துவுக்கு முன்பாக அனைவரும் நிற்கும் பொழுது நியாயம் தீர்க்கப்பட்டு நன்மை செய்தவர்கள் பரலோகத்துக்கும் தீமை செய்தவர்கள் நரகத்துக்கும் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட்ல கவனிங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். அப்போ நியாய தீர்ப்பில் நாள்னு ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிறது உண்மைனா கண்டிப்பா நீங்க ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? யார் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? என்ன கொடுக்கணும்? அவார்டு. அதான் அந்த அவார்டு அண்ட் ரிவார்டு என்ன அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும். அவங்க ஒருவேளை ரொம்ப அநீதியா வாழ்ந்து தீமை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன முடிவா இருக்கணும்? இத்தனை நாள் கேட்ட வரைக்கும் என்ன, நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது இல்லையா? ஆனா இதை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நின்றுட்டு ஒரு 2 வழிகள் இருக்கு பின்னாடி, நமக்கு பின்னாடி பார்த்துட்டு அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து மாடசாமி அப்படின்றாரு. ஓகே, மாடசாமி என்ன பண்ணு, நரகத்துக்கு போ. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என் பேர் மேத்யூ அப்படிங்கிற. ஓ மேத்யூ, ஓகே, நீ வந்து எங்க போலாம், பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்பு கொடுப்பாரா இயேசு கிறிஸ்துன்னு கேட்கிறேன். நிச்சயமா அப்படி கிடையாது. அப்படின்னா நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன இருக்கணும்? அந்த நியாய தீர்ப்புல ஒரு நீதி இருக்கணும் இல்லைங்களா? ஏனோ தானோன்னு கொடுத்துட முடியுமா? ஒரு தகப்பன் தன் குழந்தைய வந்து தவறு செய்யும் பொழுது சிட்சிக்கும் பொழுது அதுல ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னா அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அற்பமான பெற்றோர்களா இருக்கக்கூடிய நமக்கே என்ன செய்யணும், அந்த குழந்தைய எப்படி திருத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அவங்களுக்கு நீதியை படிப்பிக்கணும், எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது கூடவா தெரியாம இருக்கும்? அப்ப அவருடைய திட்டம் இருக்கு, பிளான் இருக்கு. நாம் அதை இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய சிந்தைகளை நம்ம வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு உண்டான பாடம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்படியெல்லாம் நிப்பாட்டி பேரை கேட்டு மேத்யூவை வந்து பரலோகத்துக்கும் முகமதையும் அதுக்கப்புறம் மற்றவர்களையும் நரகத்துக்கும் தள்ளக்கூடிய ஒரு தவறான ஒரு போதனையோ ஒரு வழிமுறையோ நம்ம இத்தனை நாள் பின்பற்றிட்டு இல்லை. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருவேளை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா அது அநீதியா இருக்க வாய்ப்பு இருக்கா? எங்கேயாவது இருக்காது இல்லையா? அப்ப நீதியா அவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உலக ஜனங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்னா, நீதினா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்றோம்? தப்பு பண்ணா நெருப்புல கை வச்சா சுடுன்னு நம்ம சொல்றோம். சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? இது தப்புப்பா, இதை நீ பண்ணாதன்னு சொல்றோம். ஒருவேளை நம்ம சொல்லாமே விட்டுட்டு அந்த குழந்தை அந்த நெருப்புல கை வைக்கும் பொழுது நம்ம அந்த குழந்தைய அடிச்சா தப்பு அந்த குழந்தை மேலேயா நம்ம மேலேயா? அப்ப சாதாரண ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரும் போது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு அப்ப அந்த குழந்தைகளை திருத்தக்கூடிய ஒரு பெற்றோர்களா நாம இருக்கும் பொழுது நம்மை படைத்தவர் நம்மளை எப்படி திருத்துவார்? ஆக்சுவலி
அப்ப இதை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா, அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் அவர் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு அநீதியா இருக்கிறதுக்கு 1% கூட என்னவே இல்லை, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது உண்மை என்றால், அப்போ இந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, லிட்டரலா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேல ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் போட்டாங்க, ஏதோ ஒரு 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 ராங் கேஸ், நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுப்போம். நாளைக்கு ஹியரிங் இருக்கு, நாளைக்கு அந்த ஹியரிங் இருக்கு. ஒருவேளை நம்ம மேல போட்ட கேஸ் வந்து பொய் வழக்கு தான், பட் இருந்தாலும் அங்க போயிட்டு நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? நியாயம் நான் பண்ணியிருக்கேன், என் மேல அநியாயமே இல்லை, தவறா பதிந்த வழக்கு தான், இருந்தாலும் எப்படி நம்ம மனசு படபடக்கும், அந்த இடத்துல வேதனையா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது தேவன் வந்து ஒரு நியாய தீர்ப்பு அனுமதிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு அன்னைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா எல்லாருமே, இல்லை ரொம்ப படபடப்பான சூழ்நிலை? உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டாச்சு, நாளைக்கு உங்களோட நியாய தீர்ப்பு, இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த இந்த 50 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நாளைக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு நாளைக்கு நமக்கு ஒரு நியூஸ் வருது. முதல் நாள் நைட் நமக்கு தூக்கம் வருமா வராதா? வரணும். ஏன்னா இந்த பாடம்லாம் கேட்டு நம்ம இனிமே எப்படி மாற போறோம் அப்படின்னா கிறிஸ்து போல மாற போறோம். அப்படி மாறுறவங்களுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஃபியரே வரக்கூடாது. சரி, அதை பார்க்கலாம். அப்ப ஒரு டிஃபால்ட்டா நமக்கு என்ன தோணும் அந்த டைம்ல? படபடன்னு இருக்கும்ல, நாளைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நியாய தீர்ப்புக்குள்ள வரப்போகுது அப்படின்னா. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி இருக்காதான் இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல. அதை கூட சங்கீதம் 96, 11, 12 வாசிக்கலாம். வாசிங்க. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் எப்படி இருக்குமா? களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? கம்பீரிக்கும்னு. அப்ப நாம எதிர்பார்க்கிற நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப உக்கிரமா, கஷ்டமா, எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணி தந்தூரியாக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ப நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு அடுத்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து படிக்கும் பொழுது ஒரு புரிதல் வரும். அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே 13ஆம் வசனம் வாசிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனம் ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அவர் வருகிறார் அப்படின்னா இது நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அந்த அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னா எதுக்காக வராராம்? இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்காக வராரு. வரும்பொழுது அந்த மொமெண்ட் எப்படி இருக்குங்கிறத தான் போன வசனத்துல படிச்சோம். எப்படி இருக்குமா? ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. என்ன பிரதர் நியாய தீர்ப்பின் நாள்னு சொல்றீங்க, ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா அப்படிதான் இருக்கும்னு இந்த சங்கீதத்தில் உள்ள வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு நியாயம் தீர்ப்பார் இல்லையா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் இல்லையா, அது நாம பண்ற மாதிரியான மாம்ச பிரகாரமான ஒரு நியாய தீர்ப்பா என்னைக்குமே இருக்காது. அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா இந்த வசனம் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் எண்ணெய் சட்டியில போட்டு கொடூரமாக வறுத்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பிளான் கிடையாது. அவருடைய மோட்டோ என்ன தெரியுமா? ஜனங்களை வந்து நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது நீதியா செய்யணும், அதே நேரத்தில் சத்தியத்தின்படி அவங்க நியாய தீர்ப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது கூட அவருடைய அந்த அல்டிமேட் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடம் முடியும் பொழுது நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் முதலாம் வருகையில வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வந்தாரா அப்படின்னா நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக அவர் என்ன ஆனார் அப்படின்னா ஈடுபலியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய மோட்டோ என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவையும் என்ன பண்ணணும்? அவங்க அடையணும். அதுக்கு தான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்றது உண்மைன்னா அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா எதுல இருந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி மைண்ட்ல வச்சிங்கன்னா கூட
இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சித்து அவர்களை மீட்டு எடுப்பதற்காக தான் முதலாம் வருகையில இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்காக பலி செலுத்தினார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ சத்தியத்தை அறிவை யார் அடையணும்? ஆக்சுவலி இந்த நாம மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் கிறிஸ்தவர்களுக்கோ இல்ல விசுவாசிகளுக்கு மட்டுமோ கிடையாது. ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் அவரு தான் இயேசு கிறிஸ்து இல்லையா? மற்ற மதத்தினர் அவரை இயேசு கிறிஸ்துன்னு அக்செப்ட் பண்ணிட்டாலும் பண்ணலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாம என்ன விசுவாசிக்கிறோம்? அவர் ஒரு சாராருக்கு மட்டும் ஆண்டவரா? இல்ல, அண்ட சராசரத்துக்கும் அவர் தான் என்ன ரட்சகர் அப்படின்னு சொல்றது உண்மைனா, அப்ப அவருடைய பிளான் என்ன தெரியுமா? அவர் ஒருத்தவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி சத்தியத்தின் உண்டான அறிவை அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பிளான். அப்படி இருக்கும் பொழுது அப்போஸ்தலர்ல உள்ள வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கலாம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். வசனம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பாருங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் எப்படி இருக்காரா? காணாதவள் போல் இருக்கிறார். அப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சா? அப்ப அவர் வாழ்ந்த காலப்பகுதிக்கு முன்னாடி ஒரு சில ஜனங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவர்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு யாருன்னா என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவா என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது, அவர் சொல்லிட்ட வார்த்தைகள் என்னன்னு புரியாது, அவர் செலுத்திட்ட பலிகள் பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இவரை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நீதியான நியாய தீர்ப்பா இருக்குமா? நிச்சயமா இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அறியாமையில் உள்ள காலங்களே தேவன் எப்படி இருக்காராம்? காணாதவள் போல் இருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம அவசியமே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி விட்டுருவாரா? இயேசு கிறிஸ்து யாருங்கிறத என்ன யாருக்கும் தெரியணும்? அண்ட சராசரத்துக்கும் தெரியணும் இல்லையா? அவரை மகிமைப்படுத்தணும், இன்னமும் அதிகமாக மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் நீதியை படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அதை தான் அப்போஸ்தலர்ல உள்ள இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணும். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் டேனுடைய பிளானை தான் இந்த இடத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வசனத்துல 31ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். நியாய தீர்ப்பின் நாள் அப்படிங்கறதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. which means நாள்னா என்ன? ஒரு நாள் இல்லைங்களா? இந்த நியாய தீர்ப்பின் நாள் அவர் என்ன பண்றாரா? அதை தான் இங்க படிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது எது அந்த ஒரு நாள் அப்படிங்கறத நம்ம பாடத்துல பார்க்கலாம். அப்போ அதுல நியமித்த மனுஷனை கொண்டு அப்படிங்கும் பொழுது இங்க நியமிக்கப்பட்டிருக்க மனுஷன் யாரு அப்படின்னா முதலாம் வரைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணுவாராம்? பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்படின்னா ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பின் நாள் என்ன பண்ணுவாராம்? ஒட்டுமொத்த பூலோகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை செய்து முடிப்பார். அப்படின்னா இப்ப நமக்காக மரித்து உயிர் தெழுந்து போன இயேசு கிறிஸ்து அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் அப்படிங்கிறது உண்மைனா ஒரு நாள்ல செய்ய முடியுமா? ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறேன் அப்படிங்கறத இந்த வசனத்துல சொல்றாரா அப்படின்னு கேட்டா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல கூட நம்ம நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய கோணங்கள்ல வசனங்கள் பார்க்கக்கூடாது. தீர்க்க தரிசன வசனங்களை அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், நிழல் பொருள் அடிப்படையில பார்க்கணும், கால கணக்குகளை பார்க்கணும்னு நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா ஒரு நாள்ல நியாயம் தீர்க்க போறாரா அப்படின்னு கேட்டா அதற்கு நிகரான வசனம் நம்ம ஆல்ரெடி பார்த்த வசனங்கள் தான் பேதுருல இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அந்த வசனத்தை கூட வாசிருங்க நீங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து 24 மணி நேரத்துல என்ன பண்ண போறது இல்ல, நியாய தீர்ப்பு பண்ண போறது இல்ல. கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது எத்தனை வருஷம்?
1000 வருஷம். இப்ப கிளியரா புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறது உண்மை. அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் என்ன பண்ணுவாரு? ஜனங்களை நீதியா நியாயம் தீர்ப்பாரு. அப்ப அதை தான் நம்ம 3 உலகங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் உலகம்னு ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ராஜ்யம், அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த டைம்ல தான் தேவன் நியாய தீர்ப்பு பண்ண போறார். அப்ப ஒரே நாள்ல என்ன பண்ண போறது இல்ல, 12 to 12ங்கிற மாதிரி கணக்கு வச்சு 24 ஹவர்ஸ்ல அவர் உலக ஜனங்களை நியாயம் தீர்க்க போறது கிடையாது. எதற்காக இந்த நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளுங்கிறது ஒரு நாள் கிடையாது, அது ஒரு பீரியட், அது 1000 வருடம் அப்படிங்கிறத கூட கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுவார்? அந்த 1000 வருஷமும் அவரு நீதியாக சத்தியத்தோடு ஜனங்கள் என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வாசிக்கலாம் பிரசங்கி 3:16. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. ஓகே, அப்ப என்ன இது? சாலமோனுடைய வார்த்தைகள். ஆக்சுவலி பின்னும் சூரியனுக்கு கீழே நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே என்ன இருந்ததா? அநீதி இருந்தது. நீதி ஸ்தலத்துல என்ன இல்லை அப்படின்னா நீதியான விஷயங்கள் இல்லை, அநீதி தான் இருந்தது. அப்படின்னா எதுக்கு இந்த வசனத்தை நம்ம இங்க கோட் பண்றோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிகழ்காலத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை நியாயம் தீர்க்க முடியுமா அப்படின்னா, இந்த சாத்தானுடைய பிடியில பாவம் இன்னும் பெருகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாவப்பட்ட உலகத்துல என்ன இருக்காது அப்படின்னா எந்த விஷயத்துலயுமே நீதி இருக்காது. நாம இன்னைக்கு ஒரு லிட்டரலா ஒரு கோர்ட் கேஸ் ஏதாவது கோர்ட்ல நடக்குது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு சமூகத்துல நடைபெறுது அப்படின்னா ஒரு பார்வையாளரா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குதுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நீதி நடக்கணும், இங்க நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிறத யோசிப்போம் இல்லைங்களா? இப்போ ஏன் இது இப்படிதான் இருக்கு அப்படின்னா, இன்னும் உரிமைக்காரனவர் என்ன பண்ணல, வந்து அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கல. இப்ப எப்படிதான் இருக்கும் அப்படின்னா அநீதியா தான் இருக்கும். பிரசங்கில சொல்ல போல நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்க என்ன இருந்ததா? அநீதி இருந்தது. இன்னைக்கு லிட்டரலா நம்ம உலகம் அப்படிதான் இருக்கா? நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நீதியான விஷயங்கள் நம்மளை சுத்தி நடைபெறணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா கொஞ்சம் கூட நீதியே இல்லாம அநியாயமா என்ன நடக்கும்? அநேக விஷயங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம் கிளியரா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்ப இந்த உலகத்தை இந்த கண்டிஷன்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்? இப்ப நீதியும் இல்ல, இப்ப வந்து சத்தியத்தையும் ஃபுல்லா அவர் என்ன பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் கொடுக்கல. இதை கொடுத்துட்டு தான் அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப புது பிளானட்ஸ் உண்டாகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னா அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸை பத்தி தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அலை கடல் என்ன திரண்டு வாரினா என்ன, நம்ம அலை வருதா அப்படின்னா அலை கடல் போல ஜனங்கள் வராங்க இல்லையா? உருவகப்படுத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும்னா இந்த பூமியெல்லாம் அழிஞ்சு இன்னொரு புதிய வானம்லாம் என்ன ஆகாது? உண்டாகாது. இதே பூமி தான், ஆனா ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு புதிய வானம் போல, அது ஒரு புதிய பூமி போல இருக்கும். அப்படிங்கும் பொழுது இது எப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப வெறும் அநீதி தான் இருக்கும். அப்ப எப்ப இதெல்லாம் மாறும் அப்படின்னா கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகையில இந்த அனைத்து விஷயங்களும் மாறும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். யோவான் 12:47 வாசிக்கலாம். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். 1ஆம் வருகையில வந்தார் இல்லையா? நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எதுக்காக வந்தார் அப்படின்னா நியாயம் தீர்க்க வந்தாரா அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல, அவருடைய 1ஆம் வருகையில அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்றதுக்காக வந்தார் அப்படின்னா மீட்டெடுப்பதற்காக வந்தார். அந்த ஈடுபலியின் விலை கிரயத்தை கொடுப்பதற்காக வந்தாருன்னு சொல்லி கூட பாக்குறோம். ஆனா அவர் வந்தும் இன்னும் 2000 வருஷத்துக்கு மேல ஆகியும் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து உடனே இப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் நியாயம் தீர்க்க முடியும் அப்படின்னா இப்ப அவரால் பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா என்ன பண்ணுவார்? 2ஆம் வருகையில நியாய தீர்ப்பின் நாள்ல என்ன பண்ணுவார்? அந்த 1000 வருஷம் அளவும் ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இந்த வசனத்தை ஏசாயால ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 63:4 வாசிக்கலாம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்ப இந்த வசனம் என்ன நமக்கு கிளியரா சொல்ல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிங்ன்றது அவர் எல்லாரையும்
காப்பாற்றுவதற்காக ஈடுபலியை செலுத்திட்டு போயிட்டாரு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில். ரெண்டாம் வருகைன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகை இருக்கும்னு. அந்த ரெண்டாம் வருகை எதற்காக அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பதற்காக அப்படிங்கிறத கூட நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றாரு, நீதியை சரி கட்டும் நாள் என்ன இருக்கான், என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு. அப்ப என்ன டிவைன் பிளான் அப்படின்னா, அவருடைய ரெண்டாம் வருகையில வந்து நாம் இழந்த அநேக நேசமான உறவுகள் இருப்பாங்க இல்லையா, மரித்திருப்பாங்க இல்லையா, மரித்து மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாத்தையும் யார் உயிர்ப்பிக்க போறா அப்படின்னா கிறிஸ்து ரெண்டாம் வருகையில வந்து அவர்கள் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்க போறார். ஒருவேளை பெத்த தாயை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர்களுடைய பச்சிலம் குழந்தை மரித்திருந்ததுன்னா அந்த ஒரு தாயுடைய ஏக்கம் என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை நம்மளுடைய கணவரோ இல்லை நம்முடைய மனைவியோ இல்லை நாம் பெற்ற பிள்ளைகளோ இல்லை நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ நாம ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஜனங்கள் இந்த உலகத்துல என்ன ஆவாங்க? கண்டிப்பா வருவாங்க, மரிப்பாங்க, நம்மளை விட்டு பிரிந்து சொல்லும் பொழுது இப்போ தேவன் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போறாராம், கிறிஸ்துவை கொண்டு ரொம்ப அழகா அவர்களை மீட்டெடுக்க போறார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். எப்படி இருக்கும் அந்த ஒரு சீன், யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில நியாய தீர்ப்பின் நாள்ல ஒட்டுமொத்த மரித்த ஜனங்களையும் உயிர் தெழுப்புறார் அப்படின்னா நாம் நேசித்த உறவுகள் நம் கண் முன்னு வரும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு? யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான டிவைன் பிளான். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு கொடூரமான ஒரு சத்தியத்துல நாம இருப்பது போலவும் நரகத்துல தள்ளி எல்லாத்துலயும் அந்த எரிக்கடல்ல போட்டுறது போலவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இல்யூஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இதை என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர் உயிர் தெழுப்பும் பொழுது இந்த விஷயம் எப்படி பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு கேட்பதற்கு எப்படி ஒரு சில பேரால நம்ப முடியாம ஆச்சரியமா இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத யோவான் அழகா ரெக்கார்டா இருக்கு. யோவான் 5:28 வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். எதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம்? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு யாராவது செத்து போனவங்க உயிரோட வருவாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? அதெல்லாம் நாங்க தாண்டி கடந்து வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில உண்மையிலுமே மரித்தவர்கள் எழுப்பப்படும் பொழுது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டிவைனா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்க என்ன பட வேணாம் அப்படின்னா ஆச்சரியப்பட வேண்டாம். வாசிங்க தொடர்ந்து. ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப என்ன சொல்றாரு, ஆதாம் முதல் அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் தொடங்குவதற்கு முன்பாக வரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு இருந்து மரிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, உயிர் தெழுப்பப்பட போறாங்க. இதற்கு சாம்பிளா நம்முடைய இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் முதலாம் வருகையில ரொம்ப அழகா ஒரு சாம்பிள் பண்ணிட்டு போனார் இல்லைங்களா. லாசருவை வந்து உயிரோடு எழுப்பிய விஷயம் இல்லைங்களா, அது அவருக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இந்த உலக ஜனங்களை உயிர் தெழுப்புறதுன்னா அவர் சொல்றாரு அதுதான் என்னுடைய திட்டமே. ஏன்னா ஜனங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னா நீதியா சத்தியத்தை கொடுத்து நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு. ஒரு பெற்ற பச்சிலம் குழந்தையை இழந்த தாய்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமா? ரொம்ப விசுவாசத்துல பலப்பட்டவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அதையும் தாண்டி விசுவாசத்துல கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த குழந்தை பாவம் செஞ்சதா, அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது இல்லையா. ஆதாமினுடைய பாவத்தின் மூலமாக என்ன 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 இருந்திருக்கோம், நம்ம எல்லாருமே இருந்திருப்போம் பலவீனத்துல. ஆனா அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு கேட்கிற அந்த தாய்கிட்ட போயிட்டு இந்த ஒரு வேதாகமத்தை வச்சுட்டு நம்மளால கன்வின்சிங்கா சத்தியம் சொல்ல முடியுமா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அநீதியா இருக்குமா தேவனுடைய திட்டம் அப்படின்னா. அப்ப அந்த குழந்தைக்கும் சத்தியம் போகணும், அந்த தாயும் புரிஞ்சுக்கணும் தேவன் பின்னாடி எல்லாரும் மரித்த எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, உயிர் தெழுப்பப்பட போறாங்கன்றதான் நற்செய்தி அந்த தாய்க்கு. ஸோ அதை போலதான் நமக்குமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாம் முதற்கொண்டு இம்மட்டும் உள்ள எல்லாரும் மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உயிர் தெழுப்பப்பட போறாங்க. இதை நான் சொல்லல, வசனம் 1 கொரிந்தியர்ல ரொம்ப அழகா சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னா யாரு? ஒசாமா பின் லாடன் எல்லாருமே அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு நரகம் அப்படிங்கிற பாடம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுல குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே இன்க்ளூடட், நல்லவங்க கெட்டவங்க முதற்கொண்டு. ஏன் அப்படின்னா ஒரு தவறா ஒரு கெட்டவனாவே ஒருத்தன் வாழ்ந்துறான்னு வச்சுப்போமே, பிறந்ததுல இருந்தே பிறப்புல இருந்தே அவன் கெட்டவன்றத எதுதான் முடிவு பண்ணுது அப்படின்னா அவன் பிறந்த அந்த ஒரு வீடும் அவன் வாழக்கூடிய சமுதாயமும் அவனை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒருத்தனை நல்லவனாவும் வச்சிருக்கு, ஒருத்தவனை கெட்டவனாவும் வச்சிருக்கு இல்லையா. பிறக்கும் போதே நாம எல்லாம் பரிசுத்தவன்களா
இல்ல இல்லையா? அப்போ எல்லாருக்குமே ஒரு டஃப் டைம்ஸ் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவன் அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு மனிதனா இந்த சொசைட்டில உருவாகுறான் அப்படின்னா அதற்கு அவன் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனா அவனுக்கும் என்ன பண்ணி ஆகணும்? உயிர்த்தெழுதல்னா என்னன்னு சொல்லணும், அவனுக்கும் தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லணும், அவனுக்கும் இந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லணும், உனக்காக ஒருத்தர் மரிச்சு உயிர்த்தெழுந்திருக்காருங்கிறத அவனுக்கும் சொல்லணும் இல்லையா? அப்ப அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு தான் ஒரு நீதியான நியாய தீர்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகா பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சியில அந்த ஒரு நாள் அப்படின்னு பாக்குறது, அந்த 1000 வருட அரசாட்சியில எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? உயிர்த்தெழுப்பப்பட போறாங்க அப்படிங்கறதா ஒரு நற்செய்தி. நம்ம கேட்டோம் இல்லையா? நியாய தீர்ப்பின் நாள்ல சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலே முதல் நாள் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம மேல தப்பே இல்லைனாலே நமக்கு ஒரு படபடப்பா இருக்கும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, அது கோர்ட் கேஸ்ன்னு வேண்டாம், ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு மனு கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம ஒரு நார்மலாக இருப்போமா, ஸ்டேபிளாக இருப்போமானா 1000 கேள்விகளோட போவோம். நம்மளை ஒழுங்காக நடத்துவாங்களா, அங்கே நமக்கு நீதி கிடைக்குமா, அவ்வளோ திங்கிங்கில் போவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்குமா? ரொம்ப அழகா, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பூமியில இந்த அண்ட சராசரத்துல மரித்த எல்லாரும் என்ன பண்ணப்பட போறாங்க அப்படின்னா உயிர்த்தெழுப்பப்பட போறாங்க அப்படிங்கிறதான் சொல்றோம். உயிர்த்தெழுந்து வரும் பொழுது அது சமுத்திர தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன அப்படின்னா இப்படி மரிச்சவங்க எல்லாருமே இந்த அண்ட சராசரத்துல உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி 1000 கேள்விகள் இருக்குமா மரித்தவர்களுக்கு? மரித்து உயிர்த்தெழுப்பப்படுறாங்க வரும்பொழுது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க முதல்ல என்ன பிலீவ் பண்ணியிருப்பாங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை உயிர்த்தெழுப்ப போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே அவங்க மரிச்சிருப்பாங்க. ஏதேதோ சினாரியோல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருப்பாங்க? இறந்திருப்பாங்க இல்லையா? எந்திரிச்சு வரும்பொழுது எப்படி இருக்கும்? பார்க்குற நமக்கு நம்முடைய நேசித்த உறவுகளை பார்க்கும்பொழுது சந்தோஷமா இருக்கும். எந்திரிச்சு வர அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு 1000 கேள்விகள் இருக்கும் இல்லையா? நான் எப்படி இறந்தேன், நான் ஏன் இறந்தேன், இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு, அப்போ இது எந்த இடம் அப்படின்னு எவ்வளோ ஒரு குழப்பங்கள் இருக்கும் அவங்க மைண்டில். இவங்களை எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? உயிர்த்தெழுப்பி அப்படின்னா உயிர் தெழுப்பின உடனே நீ என்ன பண்ண தெரியுமா, நீ சாகுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணிட முடியாது, நியாய தீர்ப்பு செஞ்சிட முடியாது. அப்போ உயிர் தெழுந்த பிற்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணியாகணும் அப்படின்னா சத்தியத்தை கொடுத்து அவர்களையும் நீதியாக நியாயம் தீர்ப்பது தான் அந்த 1000 வருஷம் நடக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியாகணும்? அவர்களுக்கும் அந்த உயிர் தெழுந்தவர்களுக்கும் நீதினா என்னன்னு சொல்லணும், சத்தியம்னா என்னன்றதை அவங்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல மரித்தோராகிய சிறியோரும் இருக்காங்களாம், பெரியோரும் இருக்காங்களாங்க. அவர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன பண்றாங்களாம்? நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 வார்த்தைகள் வருது. ஒன்னு புஸ்தகங்கள், இன்னொன்னு ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்படின்னு. அந்த செகண்டா உள்ள புஸ்தகத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய பாடங்கள்ல ரொம்ப டீப்பா பார்க்கலாம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா அது சிங்குலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ப்ளூரல் இல்லையா? நம்ம எப்படி சொல்லலாம்? புக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த புஸ்தகங்கள்ல. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா மரித்தோராகிய சிறியோரா இருக்கட்டும் இல்ல பெரியோரா இருக்கட்டும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அப்பொழுது இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒட்டுமொத்த அண்ட சராசரத்திலிருந்து மரித்து பின்பாக உயிர்த்தெழுந்த அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்ன போதிக்கப்படணும் அப்படின்னா இந்த திறக்கப்பட்ட புஸ்தகங்கள்ல உள்ள விஷயங்கள் போதிக்கப்படணும். என்னவா இருக்கலாம் அந்த புஸ்தகங்கள்? நாம கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பரிசுத்த வேதாகமம் இல்லையா? இது தெரியாம எத்தனை பேர் மரிச்சிருப்பாங்க?
இல்லையா? நாம் இன்னைக்கு ஒரு ஃபெய்த்குள்ளே வந்துட்டோம், நாம் இன்னைக்கு இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இதை பற்றின ஆழமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பைபிளில் உள்ள ஒரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாமே எத்தனை பேர் தேவன் யாரு, கிறிஸ்து யாருன்னு தெரியாமே மறிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவருடைய அண்ட சராசத்தில் அவருடைய பிளான் என்னன்னு தெரியாமே மறிச்சிருப்பாருங்களா? அவங்களாம் என்ன பண்ணணும்? அப்ப அவர்களுக்கு இந்த ஒரு புஸ்தகம் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அதை கூட நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லாம அழிச்சிருவாரா உலகத்தை, நியாய தீர்ப்பு பண்ணிடுவாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இல்லையா? விழுந்து போன தேவதூதர்களுக்கு கூட என்ன இருக்கு? ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அவருடைய திட்டத்துல தப்பு செஞ்சா தப்பு தான். அப்ப நம்ம மத்தியில சில பேருக்கு என்ன கூட வந்திருக்கலாம் போன வாரம் பாடம் முடிந்த பிற்பாடு, நரகம் இல்லை, இனிமே நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் வரும், அந்த 1000 வருஷம், அது பீரியட். ஆக்சுவலி கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் 1000 வருஷங்கும் பொழுது அன்னைக்கு என்னதான் பண்ணியாகணும்? நிச்சயமா கணக்கு கொடுத்தாகணும். என்ன தெரியுமா பியூட்டிஃபுல்லான விஷயம்? அப்படி இதை பத்தி தெரியாம மறிச்சவங்களுக்கு தான் அங்க கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்படி எல்லாம் பின்னாடி நடக்கும்னு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாமளும் ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருந்துட்டு நம்மளும் ஒரு நாள் உயிர் தெழுப்புவாரு, நாமளும் மறிச்சு பின்னாடி உயிர் தெழுவும் பொழுது அந்த 1000 வருஷம் நம்ம கேரக்டர் காட்டலாம் அப்படிங்கிற மைண்ட்ல நம்ம இருக்கலாமா? நாம என்னையிலேருந்தே கேரக்டர் காட்டணும். ஆக்சுவலி இன்னையிலேருந்தே காட்டணும். ஏன்னா என்னைக்கோ யாருக்கோ வெளிப்படுத்த போற ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ப்ரொஜெக்டர்ல பிபிடி போட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? வசனம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம், மறக்கவே கூடாது. நாமல் அறியாமல் இருந்த காலங்களில் தேவன் எப்படி இருக்காரு? காணாதவள் போல இருக்காரு. இப்ப அறிஞ்சுக்கிட்டோமா அவருடைய பிளான்னா என்னங்கிறத? அப்ப இனிமே நம்ம என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டணுங்கிறத பாருங்க. வேதாகமத்துல ஒரு உதாரணம் கூட இருக்கு இல்லைங்களா? ஒரு மனிதன் இருந்தார், யோனா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன ஒரே கோபம் அப்படின்னா, இந்த நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களை அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் பொழுது, அவர்களுடைய செய்கைகள் அவருடைய நடக்கைகள் தவறா இருக்கும் பொழுது யோனாவுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா வசனம் எவ்வளவு அழகா சொல்லுதுங்கிறத பாருங்க. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் ஒரு உதாரணம். யோனா 4:11 வாசிக்கலாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அப்ப ஒரு சாதாரண ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் தவறு செய்யறாங்கன்னா கூட அவர் என்ன சொல்றாரு? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் இவங்களுக்காக என்ன பண்ண மாட்டேனா? பரிதபிக்க மாட்டேனா அப்படிங்கிறாரு. ஆனா நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தப்பு பண்ணா எண்ணெய் சட்டி, நரகம், டீப் ஃப்ரை இல்லையா? அப்போ என்ன மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்றத பாருங்க. நம்ம வணங்கக்கூடிய தேவனை ரொம்ப ஒரு கடினமான ஒரு எண்ணம் கொண்டவர் போல. அப்படி கிடையாது. அவருடைய விஷயங்கள்ல எல்லாமே நீதியா இருக்கும், நியாயமா இருக்கும், யாருமே கொஸ்டினே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா இருக்கும் அப்படிங்கிறத கூட பாக்குறோம். அப்படி நினிவே மக்களையே, அவ்வளோ அக்கிரமம் பண்ற நினிவே ஜனங்களே அவர் இவ்வளோ இறக்க குணம் உள்ளவர் போல பார்க்கும் பொழுது, அப்ப நம்மளெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்க? அப்படி நம்மளை வருத்துருவாரா எண்ணெய் சட்டியில போட்டு? அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலி அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸுங்க அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னைக்குமே இருக்கு. அப்படி மரித்தவர்களுக்கும் சரி, இனி மறிக்க போறவர்களுக்கும் சரி, நாம ஆதாமினுடைய சந்ததியின் பாவத்துல நாம என்ன செய்யற எல்லா விஷயங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்முடைய ரட்சகர் ஈடுபலி செலுத்திட்டார். அதற்காக துணிகர பாவங்கள் செஞ்சுக்கிட்டே போலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்ன பண்ணணும்? கரெக்டா நம்ம கேட்ட வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலை அப்படின்னா அன்னைக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த புஸ்தகம் சீலா இருக்கு, உலக ஜனங்களுக்கு புரியாது. ஆனா என்ன புரிஞ்சுக்கலாம் கிளியரா அப்படின்னா, ஒரு உயிர்த்தெழுப்பப்பட்ட ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையில, அந்த 1000 வருட அரசாட்சியில என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு சத்தியம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனத்தை தான் முன்னாடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? சங்கீதம் 96:13. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த வார்த்தைகள் மறக்கவே கூடாது. அப்படியெல்லாம் ரேண்டமா ஜட்ஜ் பண்ற கடவுள் நமக்கு கிடையாது. ரொம்ப நீதியா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். நாம பண்ற மாதிரியான ரொம்ப ஒரு ஃபிளஷ்லியான ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்காது அப்படிங்கிறத கூட பாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்? அந்த 1000 வருட அரசாட்சியில சத்தியம் தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சி எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த திட்டத்தை அவரே விளக்கி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, அந்த டைம்ல சத்தியம் போதிக்கப்படும். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சத்தியம் போதிக்கப்படுதான்னா நம்ம சொல்றத கேட்கறத கொஞ்சம் பேர் இருப்பாங்க,
கொஞ்சம் பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற மதத்துல நம்பிக்கைகள் இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் தேவன் அப்படியே அழிச்சிடுவாரா? நீ வேற மதத்துல இருக்கப்பா, உனக்கு நோட்டீஸ் கொடுத்தும் நீ இந்த கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லி அழிச்சிடுவாரா உடனே NHDல போட்டு? இல்ல, அது பிளானே கிடையாது. அப்ப அந்த டைம்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன பண்ணப்படும் அப்படின்னா, இத்தனை நாள் மூடி இருந்த இந்த புஸ்தகம் என்ன பண்ணப்பட போறோம், அவங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்போ இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜனங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா 11:9 வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த டைம்ல எதுவும் புரியாம இருக்குமா? சொல்ல முடியுமா? எனக்கு யாராவது இந்த சத்தியத்தை சொல்லலன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அந்த டைம்ல எப்படி இருக்குமா? அந்த 1000 வருஷம் அளவும் அந்த நியாய தீர்ப்பின் நாளுடைய டைம் பீரியட்ல தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி எப்படி இருக்குமா? கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஃபுல்லா இந்த விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் அவருடைய வார்த்தை, இதுதான் அவருடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அந்த டைம்ல ஏன் அப்ப தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லைன்னா, அந்த 1000 வருஷத்துல யாரு கட்டப்பட்டிருப்பா? ஆக்சுவலி சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். இன்னைக்கு இது நடக்குமா அப்படின்னா, இன்னைக்கு சாத்தான் நமக்கு எல்லாம் ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கான் இல்லையா? அதனால இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன ஆகுறது இல்லை, இந்த சத்தியம் புரியுறது இல்லை. ஆனா அப்போ சாத்தானுக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். வாசிக்கலாம் ஏசாயா 25:7. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். நாம பார்த்தோம் இல்லைங்களா, 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்கும் பொழுது மலைகள் எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தோம், ராஜ்யங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோ சகல ஜனங்கள் மேலேயும் முக்காடு இருக்கான்னு கேட்டா இப்போ இருக்கு. சகல ஜாதிகளும் மூடி இருக்கா அப்படின்னா மூடி இருக்கு. இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் இந்த சத்தியம் போயிடுச்சா அப்படின்னா இல்ல, போறது இல்ல. ஏன்? இவர்கள் மேல ஒரு முக்காட்டை சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கான், போட்டு வச்சிருக்கான். ஆனா அதை இந்த மலையிலே அகற்றி போடுவார் அப்படின்னா, மலை ராஜ்யங்களை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த 1000 வருட அரசாட்சியில அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இந்த அனைத்து முக்காட்டுகளையும் என்ன பண்ணுவார், தேவன் அழகா எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். வாசிக்கலாம் ஏசாயா 25:8 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். அந்த 1000 வருஷம் மிகவும் அருமையான ஒரு பிளெஸிங்ஸை கொடுப்பார், சத்தியத்தை கொடுத்துட்டு அந்த ஜனங்களுக்கு இல்லைங்களா? சத்தியத்தையும் கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தையும் வாங்கக்கூடிய ஜனங்கள் கீழ்ப்படியாம போவாங்களா அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா ஹம்பிளா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகளுக்கு சத்தியத்துக்கு அப்படியே ஒபே பண்ணுவாங்க. எப்படி நீங்க இப்ப இந்த வாரம் ஒபே பண்ணிட்டு இருக்கீங்க? போன வாரம் பாடம் கேட்டோம், கேட்ட பாடம் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா எல்லாருக்குமானா? எல்லாருமே இதே பாடத்தை கேட்டதில்லை இந்த கோணத்துல. ஆனா இதுதான் சத்தியம்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஹாப்பியா ஹம்பிளா நெக்ஸ்ட் வீக்கும் உட்கார்றீங்கல்ல, என்ன தேவன் நமக்கு இந்த வாரம் சொல்றாருன்னு. இந்த கீழ்ப்படிதல தான் யார் எதிர்பார்ப்பா அப்படின்னா, அந்த 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மரணத்தை ஜெயமாக என்ன பண்ணிட்டாரு, விழுங்கி இருப்பாரு இல்லைங்களா? எல்லா கண்ணீரையும் துடைத்து சோ அந்த நிந்தை பூமியிலிருந்து நீங்கும்படிக்கு அவர் ஒரு அருமையான ஒரு பிளானை வச்சிருக்காரு. கர்த்தரே என்ன பண்ணாரு, இதை சொன்னார். அப்படிங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏசாயா 29:18 ரொம்ப அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க. இது கிறிஸ்துவனுடைய கிங்டம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். இது லிட்ரலா காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, உயிர் தெளிந்து வந்த பிற்பாடு ராஜ்யத்துல உள்ள விஷயங்கள் அப்படின்ற விஷயன்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் எடுத்துக்காதீங்க. அவருடைய ராஜ்யத்துல கண்டிப்பா அவர் உயிர் தெழுப்ப போகும்போது எப்படிதான் உயிர் தெழுப்ப போறாரு அப்படின்னா, ஊனம் இல்லாம, கஷ்டம் இல்லாம, கண் பார்வை நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி, எந்த ஒரு பலவீனமும் இல்லாம தான் என்ன பண்ண போறாரு, நிச்சயமா உயிர் தெழுப்ப போறாரு இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு வீட்டுல கூட ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம ஏதோ ஒரு சொல்லும் பொழுது அவன் கேட்காம போனா என்ன சொல்லுவோம், நம்ம அவனை செவிடு மாதிரி நீ போறியடா அப்படின்னுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நாம எல்லாம் ரோல் மாடலா இருக்கணும். பேசுற ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கணும். பட் கேஷுவலா அப்படி சொல்லக்கூடிய விஷயம் கூட என்ன மீன் பண்ணுது, அவனுக்கு காது இல்லைன்னு அர்த்தமா? காது இருக்கு, ஆனா அந்த காது என்ன ஆகல, எத்தனை வருஷம் கேட்கல. அப்ப காது அங்கேயேதான் இருக்கு. அது போலதான் இவர்கள் உயிர் தெழுப்பப்பட்ட பிற்பாடு அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை என்ன பண்ணுவாங்களாம்,
கேட்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு கேட்கிற காது என்ன இல்ல. ஆனா அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, கேட்கக்கூடிய காதுகள் இருக்கும். லிட்டரலாவே குருடர்களா வரமாட்டாங்க. கண் பார்வை எல்லாருக்குமே இருக்கும். உயிர்த்தெழுப்பப்பட்ட எல்லாருக்குமே எந்த ஊனமும் இல்லாம தான் வருவாங்க பெர்ஃபெக்டா. ஏன்னா அந்த சத்தியத்தை அப்படி கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க கேட்க முடியும். அப்படி கேட்டுட்டு அவங்க நடக்கிறவங்க நியாய தீர்ப்பு பண்ணாதான் அது எப்படி இருக்கும், நீதியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட இன்னைக்கு இருளுக்குள்ள சூழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டும் கூட அதுக்கு மனசை பக்குவப்படுத்திக்காத இருண்ட கண்கள் போல இல்ல குருடர் போல வாழக்கூடிய ஜனங்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா உயிர்த்தெழுப்பப்பட்ட பிற்பாடு இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது ஹம்பிளா என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏசாயா 25:9 ரொம்ப அழகா வாசிக்கலாம். அது கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். ஏன்னா ஒட்டுமொத்த ஜனங்களையும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா உயிர் தெளிப்பி அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கும் பொழுது இது ஹாப்பியான விஷயமா இல்லைங்களா? ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம், நியாய தீர்ப்பின் நாள்னு வரும்பொழுது அன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஆனா அது ஏன் ஹாப்பியான விஷயம் அப்படின்னா இதுதான் அவருடைய டிவைன் பிளான் அப்படிங்கறத கூட பாக்குறோம். அப்போ அவர் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்தாரா அப்படின்னா எல்லாத்துக்கும் நீதியை சொல்லி கொடுக்கணும், சத்தியத்தை சொல்லி கொடுத்து அதன் பிற்பாடுதான் அவங்க கிட்ட நியாய தீர்ப்புங்கிற ஒரு விஷயமே போகணும் அப்படிங்கிறது தான் இந்த டிவைன் பிளானுங்கிறத கூட பாக்குறோம். ஏசாயா 2:3 வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த வசனத்தை நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் பத்தின ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஒரு பாடமாக எடுக்கப்படும், தீர்க்க தரிசன பாடமாக. அதுல வரும் பொழுது இந்த சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு விளக்கங்கள் அன்னைக்கு அந்த பாடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த ராஜ்யத்துல எப்படி இருக்குமா, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்னு கிளம்புவாங்க. ஏன்னா இத்தனால அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, ஆக்சுவலி சத்தியம் தெரிஞ்சிருக்காது, வசனம் தெரிஞ்சிருக்காது, தேவன் உண்மையான மெய்யான தேவனுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்து நமக்காக தான் மரித்து ஈடுபலி செலுத்திருக்காருங்கிறத என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உணராத ஜனங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் உயிர் தெழுப்பும் பொழுது அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, யாரோ ஒருத்தவங்க மரித்தவங்களை எழுப்பியிருக்கணுங்கும் பொழுது அவங்களால பார்க்க முடியும் இல்லையா, யார் நம்மளை உயிர் தெழுப்புனது, என்ன நடந்துட்டு இருக்கு, நமக்கு என்ன மாதிரியான ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த 1000 வருடம் அப்படிங்கறத அவங்க உணரும் பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது தொடர்ந்து அப்படியே வாசிங்க. ஏசாயா 26:8 மற்றும் 9 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளில் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது பூமியின் பூச்சக்கரத்து குடிகள் என்ன பண்ணுவாங்களாம், நீதியை கற்றுக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு இந்த சத்தியத்தை ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரியாமையோ ஃபாலோ பண்ணாம யாரோ விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருவேளை இருந்து யாராவது மறிச்சிருந்திருக்கலாம், இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாம கூட மறிச்சிருந்திருக்கலாம். மரித்த அவர்கள் உயிர் தெளிந்து வந்த பிற்பாடு ஒருவேளை இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டும் ஒருவேளை ஃபாலோ பண்ணாம யாராவது மறிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே, உயிர் தெளிந்து வர முடியும். அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அன்னைக்கே எனக்கு என்ன பண்ணீங்க, நீங்க சில விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க தேவனே, ஆனா எனக்கு என்ன பண்ணல, புரியல. இப்ப என்னையும் நீங்க உயிர் தெளிப்பி எனக்கு என்ன பண்றீங்க, நீங்க சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும், இன்னமும் துணிகர பாவங்கள் செஞ்சு கொண்டு ஒரு பேர் கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்களா அப்படின்னா இப்ப அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன பண்ணும், அவங்கள பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். வாசிக்கலாம். ஏசாயா 11:3 மற்றும் 4 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளே நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அப்போ
அந்த டைம்ல யாரெல்லாம் உயிர்த்தெழுப்பப்பட்டு வர வாய்ப்பு இருக்கு? ஹிட்லர் வர வாய்ப்பு இருக்கா? இல்லையா? ஹிட்லர் வரமாட்டாரா? திரும்பி என்ன சட்டியா? இல்லையா? அப்ப நீதியானவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு, அநீதியானவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. இப்ப ஹிட்லர் இந்த பேசிக் கிளாஸ் நம்மளோட உட்காந்து கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருக்கும். பின்னாடி ஃபியூச்சர்ல கிங்டம்ல அப்படி அநீதி இழைத்தவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்கும் பொழுது தேவன் என்ன எதிர்பார்ப்பார்? இந்த டைம் அவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். எரேமியா 16:19 வாசிக்கலாம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். அன்னைக்கு என்ன நடக்குமா? ஒட்டுமொத்த புறஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க? கிளம்பி வருவாங்க. நீங்க தான் மெய்யான தேவன், நீங்க தான் உண்மையான தேவன், நாங்க இதை புரிஞ்சுக்காம போயிட்டோம். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கையில அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா எல்லாருமே ரொம்ப அழகா ரியலைஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது எத்தனையோ நாடுகள்ல அப்படி லிட்டரலா எரிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இது என்னைக்கோ தீத்துராயனுடைய காலத்தில் நடந்த விஷயங்கள் கிடையாது. நியூஸஸ் நீங்க பாக்குறீங்களா சோசியல் மீடியால அப்படின்னு தெரியல. நைஜீரியா எடுத்துக்கோங்க, எத்தனையோ நாடுகள் எடுத்துக்கோங்க. இன்னைக்குமே கிறிஸ்டியன்ன்றது அநேக நாடுகள்ல மைனாரிட்டி சைடு தான் இல்லைங்களா? உண்மை கிறிஸ்தவனா இருந்து விசுவாசமா இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு என்ன பண்றாங்க? தீ வச்சு எரிக்கிறாங்க இல்லையா? ஏன்? அவங்களுடைய மைண்ட்ல என்ன பண்ண முடியல, அவங்களால ஏத்துக்க முடியல நம்முடைய மார்க்கத்தை. அப்படிங்கும் பொழுது நாம மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நம்ம அப்படி முத்திரை குத்துக்கிறதை விட உண்மையான சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? எப்போதுமே வந்துக்கலாம். இப்பேற்பட்ட ஜனங்கள் பின்பாக உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். யாரு? எரிஞ்சவங்களும் உயிரோட எந்திரிக்க போறாங்க. யார் அவங்கள தீ வச்சு எரிச்சாங்களோ அவங்களும் உயிரோட என்ன பண்ண போறாங்க? எழுப்பப்பட போறாங்க. அப்ப செய்த தவிர அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், துன்புறுத்திட்டேன் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது? சரி, இதை தான்ப்பா அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க மீட்டிங் போட்டு, நாங்க என்ன பண்ணிட்டோம்? மதம் மாத்துறாங்கன்ற பேர்ல நாங்க என்ன பண்ணிட்டோம்? அவங்கள அடிச்சு கொன்னுட்டோம். அப்ப அவங்களுடைய மைண்டையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் என்ன சொல்லணும்? நீதினா என்னன்னு சொல்லணும், அவங்களுக்கும் நியாயம்னா என்னன்னு சொல்லணும். இதுதான் தேவனுடைய பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ இந்த புறஜாதிகள் பூமியின் கடையாந்தங்களிலிருந்து உம்மிடத்தில் மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். ரியலைஸ் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எத்தனை மதங்கள் இருக்கு இந்த பூமியில? ஒரு சாராருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, ஒரு சாராருக்கு எப்படி இருக்கு? எம்மதமும் சம்மதம். ஒரு சாராருக்கு எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள் சொல்றோமா இல்லையா? நாம சொல்லுவோமா இல்லையா? நம்மள மாதிரி அவங்க கடவுளை சொல்றாங்களா இல்லையா? அப்ப யாரு தான் உண்மையான கடவுளுங்கிறத இந்த ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த கடவுள் பத்தி தெரிஞ்சுக்காமே அவங்க எப்படி நியாயம் தீர்த்தா அது நியாயமா இருக்கும்? அப்ப அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு 1000 இயர்ஸ்ங்கிறத கூட நம்ம பாக்குறோம். யோவான் 12:48 வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ரொம்ப சீரியஸான வசனம், நல்லா கவனிக்கணும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே என்ன பண்ணும்? அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். இது யாருக்காக சொன்ன விஷயம்? கடைசி நாள் அப்படிங்கும் போது கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த கடைசி நாள் அந்த 1000 வருஷம் நியாய தீர்ப்பின் நாள். அந்த 1000 வருஷம், அந்த 1000 வருஷத்துல ஒருவேளை யாராவது உயிர் தெழுப்பி உண்மையான சத்தியத்தை சொல்லி அன்பா அவங்களை அரவணைச்சு இதுதான்ப்பா சரி இதுதான் தப்புன்னு சொல்லியும் யாராவது தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னா, ஒருவேளை அப்படி யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நான் சொன்ன வசனமே என்ன பண்ணும்? அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சரி, அப்ப உயிர் தெழுப்பப்படுறவங்கள அப்ப இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். இன்னைக்கு வசனம் எல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை நாம ஃபாலோ பண்ணாம இருந்தா ஒரு மயான அமைதி. யோசிச்சு பார்க்கணும். அப்ப கேட்கக்கூடிய சத்தியங்கள் ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்துட்டு ஒரு 1 hour கேட்டு போறதுக்காக இல்ல, வாழ்க்கையில கேட்கக்கூடிய வசனங்களை நாம நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அது ஒரு பிரயோஜனமும் நமக்கு தராது. ஒரு விஷயம் சத்தியம் இதுதான் சரின்னு சொல்லுதா, அப்படியே ஹம்பிளா சரண்டர் ஆகி அதை பிலீவ் பண்ணணும் வசனத்தை. இல்ல இத்தனை நாள் நம்ம கிட்ட நிறைய விசுவாசங்கள் இருந்திருக்கலாம், ஆனா இதுதான் உண்மையான விஷயம்னு வசனம் சொல்லும் பொழுது ஸ்ட்ராங்கா லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்காக நம்ம ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். இன்னும் கூட வசனங்கள் 1-2 இருக்கு. மத்தேயு 13:16 வாசிக்கலாம்.
உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல என்ன ஆகும் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, உண்மையான சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க, உண்மையான தேவனுடைய பிளான் அப்படிங்கிறத கேட்பாங்க. கேட்கும் பொழுது அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குமா? கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவருடைய கண்களும் காதுகளும் எப்படி இருக்குமா? பாக்கியம் உள்ளவர்களா இருக்கும். ஆனா அதை இன்னைக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நாம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க இருந்தோ நம்மள பெயர் சொல்லி அழைத்து கூட்டிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துறார். 2ஆம் வருகையில நாமளும் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு காட்டியிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டார் நமக்கு? அப்ப அன்னைக்கு நாம கீழ்ப்படியாம போறதை பத்தி தேவன் யோசிப்பாரு நம்ம கிட்ட அப்படின்னா, இன்னைக்கே நம்ம கிட்ட என்ன கேட்பாரு? கேட்கக்கூடிய வசனங்களுக்கு நாம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே நம்முடைய படைத்தவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பவுல் ரொம்ப அழகா சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? என்னங்க சொல்றாரு பவுல்? இந்த விஷயம் புரியுதுங்களா ஏதாவது அப்படின்னா? கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த 1000 years இருக்குல்ல, கிறிஸ்துவோட சேர்ந்து ஒரு கூட்டம் என்ன பண்ண போறது? நியாயம் தீர்க்க போகுது. வெறும் கிறிஸ்து மட்டும் பண்ணுவாரா அப்படின்னா 3ஆம் உலகம் பாடம் கூட கேட்டிருக்கோம். இன்னும் அதிகமான பாடங்கள் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ப்ளூரல், ஆக்சுவலி பன்மையில சொல்றாரு பரிசுத்தவான்கள், செயின்ஸ் அப்படின்னு. யாரு? பவுல் கொரிந்து சபைக்கு இந்த ஒரு வசனத்தை எழுதுறார். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு என்ன பிரதர் மகிமை? நானும் மரித்து நானும் உயிர்த்திலிருந்து அப்ப அந்த 1000 வருஷம் நான் சத்தியத்தை கேட்டுக்கிறேனே, கீழ்பணிஞ்சுக்கிறேனே அப்படின்னா, அன்னைக்கு இந்த உலக ஜனங்களை கிறிஸ்துவோட சேர்ந்து நியாயம் தீர்க்க போறதே யாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த உண்மையான வசனத்துக்கு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான். அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு அப்படின்னா பரிசுத்தவான்கள். இன்னைக்கு சொல்ல முடியுமா நம்மளால? நான் பரிசுத்தவான் என்னால கை தூக்கி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா நாம ஒருவேளை உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து இந்த சத்தியத்துக்காக கீழ்ப்படுகிறோம்னா, அப்ப கிறிஸ்துவோட நாம என்ன பண்ணிட்டு இருப்போமா? இந்த ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்போம். அப்போ இப்ப நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதானே அப்ப நம்மள ரோல் மாடலா பார்ப்பாங்க. கிறிஸ்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால தானே இன்னும் அவரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அப்போஸ்தலர்கள் ஒரு நோபலான ஒரு லைஃப் வாழ்ந்ததுனால தான் இன்னும் அவங்கள பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். அப்படி நம்மளை பத்தி பேசுறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரம்பூர்ல ஒரு 30 பேர் இருந்தாங்க, ஒரு 40 பேர் இருந்தாங்க. என்ன மாதிரியான கிளாஸ் வருவாங்க அப்படிங்கறத ஒருவேளை அந்த 1000 yearsல யாராவது சொல்லி நம்ம போட்டோஸை பப்ளிஷ் பண்ண எப்படி இருக்கும்? இவர்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். இன்னைக்கு பாருங்க, இவர்கள் தான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறவர்கள் அப்படின்னு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண எப்படி இருக்கும்? எவ்வளவு டிவைனா இருக்கும். அப்ப நாம அதுக்கு பாத்திரர் ஆகணும் அப்படின்னா நாம நமக்கு தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அதான் கேட்கிறார், உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா அப்படிங்கிற விஷயம் கூட ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது உலக ஜனங்களே நம்ம நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கோவம் வரலாமா? ரொம்ப ஒரு டஃப் டே, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், சகோதரி நமக்காக உப்மா பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? கோவம் வருமா? வந்தா என்ன பண்ண முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது இல்லையா? நல்ல ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் கடினமா சேர்ந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பையனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் ப்ராஜெக்ட். நம்ம பையனே தெரியாம டம்ளர் தண்ணியை தட்டி விட்டுற அப்படி அது மேல என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவே பார்க்க வேண்டிய அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? அப்ப லிட்டரலா சாத்தானே பாருங்க, அந்த வார்த்தை வருது உங்க வாயிலிருந்து, நான் சொல்லலை, உங்ககிட்டே விட்டுறேன் நான். இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன மாதிரியான கேரக்டர் காட்டுறோமோ அதுதான் பின்னாடி நம்மளை ஒரு ரோல் மாடலா அந்த ஒரு இடத்துல கூட கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு டாக கூட நமக்கு கொடுக்கும். வாசிக்கலாம் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா நீதியானவரா? என்னைக்குமே அவரு நீதிதான். ஆனா அவரு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும்? பிரபுக்களும் நியாயமா துரைத்தனம் பண்ணணும். அங்க பண்ணணும்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அங்க பண்ணவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் மத்திய 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நம்மளை பத்தி தான் சொல்றார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்படின்னு. என்ன மாதிரியான ஒரு க்ளோரி பாருங்க. சிங்காசனத்தை ஷேர் பண்ணிக்கிறது சாதாரண விஷயமா? நாமளா அதுக்கு பாத்திரவான்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நோ இல்லையா?
ஆனா என்ன மாதிரியான ஒரு மகிமை கொடுக்குறாரு? ஒருவேளை இப்போ நம்ம ஒழுங்கா வாழ்ந்தா, நமக்கெல்லாம் நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவன் என்ன பண்ணுவார்? இன்னைக்கே வசனத்தை கொடுத்துட்டதுனால கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அநீதியா இருப்பாரா? நீதியா கேட்பாரு. இன்னைக்கே நம்ம கேட்டுட்டோம் பாடத்தை அப்படிங்கும் பொழுது, அப்ப யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. 1 பேதுரு 4:17 வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? இன்னைக்கு ஒருவேளை நாமளே இந்த விஷயத்துக்கு உடன்படலை, கீழ்ப்படியல அப்படின்னா, நாளைக்கு இதெல்லாம் கேட்டு வரக்கூடிய ஜனங்களும் கீழ்ப்படியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? நம்மளுடைய முடிவு என்னவா இருக்கும்? முதல்ல யோசிச்சு பாருங்க. நாம் இதெல்லாம் இந்த சத்திய பாடங்கள்லாம் கேட்குறோம், கேட்டுட்டு நேம்சேக் போயிடுறோம், எதையும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்குமா? எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்ன இல்லை, நரகம் இல்லை. ஆனால் நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சத்தியத்தை கேட்கும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எபேசியர் 2:19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. வசனத்தின் மூலமாக கேட்கக்கூடிய சத்தியம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம கேட்கக்கூடிய சத்தியம் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா, இனியும் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்க விடாம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம இருக்கணும். உதாரணத்துக்கு இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கச்சன்னு நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம், பழகிருப்போம், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வசனம் இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணிக்கணும்? நம்ம ரொம்ப அழகா அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவேளை கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லும் பாருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்துக்கு நாம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு இது எல்லாத்துக்கும் மூளைக்கல் யாரு? நம்முடைய பிலீஃபுக்கு அடிப்படை யாருன்னா இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கார். உதாரணத்துக்கு இந்த வீட்டில் ஒரு மூளைக்கல்லா இயேசு கிறிஸ்து இருக்கார், இவர் தான் பேஸ் எல்லாத்துக்குமே அப்படிங்கும் பொழுது நாமளும் அதுல ஒரு கற்களா போய் மாறணும் அப்படின்னா நாம முதல்ல ஃபிட் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த ஒரு போர்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு ஒரு மேஸ்திரி இல்லையா? இவருக்கு ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பரான ஷேப் வரல அப்படின்னா அந்த மேஸ்திரியோட ஒர்க்கை பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு ஒரு செங்கல் எடுப்பார், என்ன பண்ணுவார்? நமக்கு அடிச்சா நம்மளால கரெக்டாக அந்த பார்ட்டிஷன் விழாது, நம்ம எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த கரண்டியை, மேசன் கரண்டியை எடுத்து இப்படி தட்டுனார்னா எக்ஸாக்டா அங்கே என்ன கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு ஃபிட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுவார்? ரொம்ப அழகா ஒரு செங்கலை வைப்பார். நம்முடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். நம்ம கிட்ட நிறைய துர்க்குணம், பொல்லாப்பு, தீமையான விஷயங்கள் இருக்கும். நாமளே அதெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. நம்மளை வணையக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? டக்குன்னு சில நேரம் கையில் எடுத்து ஒரு மேசன் கரண்டியில் போடுற மாதிரி லைட்டாக ஒரு போட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணுவார். ஃபிட் பண்ணும்போது நாம என்ன ஆகிடுவோம்? ஃபிட் ஆகிக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலைஸ் பண்ணிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம அவருடைய பிளான்ல இந்த மாதிரி அழகாக ஃபிட் ஆகணும். ஒருவேளை ஃபிட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவார்? அந்த மேசன் ஒருவேளை அந்த கல் ஃபிட் ஆகலன்னு என்ன பண்ணுவார்? அடுத்தது ஐயோ கல் ஃபிட் ஆகலைன்னு வருத்தப்படுவாரா? தூக்கி அப்படி வீசிட்டு என்ன பண்ணுவார்? அடுத்த கல் எடுத்து ஒரு தட்டுவார் இல்லையா? அப்படிதான் நாம ஒருவேளை குளோரிஃபை ஆகணும், மகிமை பொருந்தின ஒரு சூழ்நிலைக்கு நாமளும் போகணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் அதில் ஃபிட் ஆகணும். அப்படின்னா ஃபிட் நாமெல்லாம் ஆகணும்னா இந்த வசனம் நம்மள ஆகும். ஆக்சுவலி அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 1 யோவான் 2:1 வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒரு சின்ன நாம படக்கூடிய கோபங்களா இருக்கட்டும், இல்ல நாம செய்யக்கூடிய துணிகரமான மறைவான குற்றங்கள், பாவங்களா கூட இருக்கும். இது எல்லாத்தையும் இதுல இருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக யாரு பலியா மரித்திருக்கிறார்? நம்முடைய ரட்சகர் என்ன பண்ணியிருக்கார்? மரிச்சிருக்கார். அப்ப நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை நம்ம அகைன் குற்றப்படுத்தலாமா அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது கூட. யோவான் 5:29 வாசிக்கலாம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். என்ன இங்க ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, அந்த 1000 வருஷம் அழவும் அந்த டைம்ல கூட இதுதான்ப்பா உண்மையான சத்தியம்னு உயிர் தெளிப்பி சொன்னா கூட ஒரு சில ஜனங்க எப்படி எந்திரிப்பாங்களாம்?
தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி என்ன பண்ணுவாங்களாம்? எந்திருப்பாங்களா? உதாரணத்துக்கு, இப்படிதான் நான் இருப்பேன், நான் யாருக்காகவும் என்னை மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டு அந்த 1000 years பீரியட்ல யாரோ ஒருத்தர் உயிர்த்தெழுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவன் என்ன பண்ணுவார்? அவரை என்ன பண்ணுவார்? வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். யாரெல்லாம் நரகம் இல்லைன்னு போன வாரம் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனீங்களோ, இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளேயே வரோம். என்ன அப்படின்னா, அப்படியெல்லாம் அநீதியாலாம் நியாயம் தீர்க்க மாட்டாருங்கிறத சொல்லிட்டோம். நீதியா நியாயம் தீர்க்கிறதுனா என்ன? சத்தியத்தை சொல்லி கொடுத்து நல்லது என்ன கெட்டது என்னன்னு நம்ம கைப்பிடிச்சு சொல்லி கொடுத்தது பிற்பாடு நாம செய்யக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்னா, தேவனுடைய பார்வைக்கு, கிறிஸ்துவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? அநீதியா இருக்கும். அப்படி ஒருவேளை நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா தண்டனை இல்லாம போயிடுமானா வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இந்த ட்ரூத் எல்லாம் கேட்ட பின்பு, இந்த வார கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்ட பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி என்ன ஆகாது? இனி இராமல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யார் பயப்படலாம்? ஆக்சுவலி நரகம் இல்லைன்றது சந்தோஷம்தான். ஆனா தப்பு பண்ணிட்டே இருந்தா நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்னஸ்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? என்னைக்குமே போகக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுவாங்கல்ல, பூச்சாண்டி வருதுன்னு சொல்லிட்டு, இல்லையா? பூச்சாண்டியெல்லாம் வரமாட்டான். ஆனா அப்போதைக்கு நமக்கு என்ன ஆகணும்? அந்த குழந்தை சாப்பிட்டாகணும். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த நரகம். நரகம் இருக்கு, ஓகே, நரகம் இல்லை, அதுக்காக அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னைக்கு கேட்ட வசனத்தை நம்ம மீறுறோமோ அன்னைக்கு நமக்கு நிச்சயமா என்ன இருக்கு? ஆக்கினை இருக்கு. ஏன்னா ஒரு நீதியுள்ள தேவன். அப்படியே எப்பொழுதுமே அன்பு மட்டுமே செலுத்திட்டு இருந்தா அது நீதியுள்ள தேவனா இருப்பாரா? இல்ல. தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? கண்டிக்கணும், இல்லையா? அப்பதான் பார்க்கிறோம். எபிரேயர்ல கூட இன்னும் அழகா ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 10:29 வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்ன பண்ண போறேன்னு சொல்லல, ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு? இது ஒரு பயங்கரமான விஷயம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. யாரு தேவனுடைய குமாரன்? நமக்காக ஈடுபலி செலுத்திருக்காரு இல்லையா? நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்கு. நாம திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை கேட்டு திரும்பி திரும்பி துணிகிற பாவங்கள் செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரை காலின் கீழ் மிதிக்கிற மாதிரி தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன பண்றது? அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை என்ன பண்ணுங்க? யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. எவ்வளோ முடிவு மோசமா இருக்கும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்படிங்கிறத ஒரு வார்னிங்கா நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்போ இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டுட்டு இந்த நியாய தீர்ப்பின் நாளில் ஒருவேளை யாராவது தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா விட்டுருவாரா ஈஸியா அவங்கள அப்படின்னா? அப்ப என்ன பண்ணுவார்? நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு அழிவு கன்ஃபார்ம், இல்லையா? ஏசாயா 26:10 வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஒருத்தன் ரொம்ப ஒஸ்டா ஒரு டெரரிஸ்டா இருக்கான், நிறைய பேரை கொண்டுறான், மறிச்சிடுறான், செத்தும் போயிடுறான். ஆனா அவனையும் அநீதியா இருக்கக்கூடிய அவனையும் உயிர் தெழுப்புறாரு இயேசு கிறிஸ்து. உயிர் தெழுப்பி கொஞ்ச காலம் அவனுக்கும் சத்தியத்தை கொடுக்குறாரு, நீதியை கொடுக்குறாரு. ஆனா அவன் திரும்பியும் நான் டெரரிஸ்டா தான் வாழணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? அதான் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதி என்ன பண்ண மாட்டான்? அவன் கத்துக்கொள்ள மாட்டான். நீதியுள்ள தேசத்திலும் அந்த 1000 வருஷம் கூட அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன பண்றானா? கவனிக்காமையே போறான்னா. அப்ப இன்னைக்கு நாம கவனிக்காம போறோம்னா நமக்கும் அன்னைக்கு கவனிக்காம போற அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும்? அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் நமக்கும் லிட்டரலா இருக்கும், இல்லையா? இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நரகம் இல்லைன்ட்டீங்க, தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நரகம் இல்லைங்கிறீங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றது? எதுக்கு தான் நாங்க பயப்படுறது அப்படின்னா, வசனத்துக்கு பயப்படணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை, அந்த புனிதத்தை நாம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா என்ன ஆக்கினை அப்படின்னு கேட்டா 2ஆம் மரணம். ஏன்னா ஆதாமின் மூலமாக நாம செய்யக்கூடிய, ஆதாமினுடைய பிறப்பின் மூலமாக, ஆதாமினுடைய அந்த விழுகையின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்கள் இருக்குல்ல, துர்க்குணங்கள், பொல்லாப்புகள்,
அந்த மாம்ச பலகீனத்துல செய்யக்கூடிய பாவங்கள் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இதெல்லாம் எப்படி பார்க்கறாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்போ அப்படின்னா, அறியாமையில் நாம் செய்த தவறுகள் இல்லையா. அறியாமையில் உள்ள நாட்கள் எப்படி இருக்காரு, காணாதவள் போர் இருக்கிறாரு. ஆனா நமக்காக ஒருத்தர் ஈடுபடி செலுத்திட்டாருன்றது மற்ற மாத்திரவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது திரும்பியும் மரித்தெல்லாத்தையும் உயிர் திருப்பி அவங்களுக்கும் நீதியை கொடுக்க போறாருங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம துணிகர பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா திரும்பியும் நமக்காக இன்னொரு டைம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து சிலுவையில மரிப்பாரா? நம்மளதான் என்ன பண்ணுவாரு, சிலுவையில போட்டு ஆணி வேணா அடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்ன அப்ப நமக்கு நரகம் இல்லைன்னா ரொம்ப ஜாலியா இருக்கலாமா அப்படின்னா, நரகம் கிடையாது, 2ஆம் மரணம். அதுல இருந்து மீட்பே கிடையாது. ஒரு டைம் உயிர் எழுப்புறாரு இல்லையா, மரித்த எல்லாரையுமே. ஆதாமுக்குள் மரித்த எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்றாங்க, உயிர் எழுப்பப்படுறாங்க. மரித்தோர் அந்த பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது உண்மை. ஆனா அதுலயும் கேட்கல, அதுலயும் அநீதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்ல, இன்னொரு செகண்ட் சான்ஸ் இல்ல, செகண்ட் டெத்து தான் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது மீட்பு இருக்கா, திரும்பி இன்னொரு டைம் உயிர் எழுப்புவாரா அப்படின்னா நோ, அப்படி ஒரு பிளானே கிடையாது. அதான் நம்ம பார்க்கிறோம், நரகம் கிடையாது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம். இந்த மரணம் இது எப்படி கொடுக்கறாரு அப்படின்னா, நல்ல ஜனங்களா இருக்காங்க அந்த டைம்ல நீதியா அவர் சத்தியத்தை கொடுக்கும்போது அதை கேட்டு ஒபே பண்றவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அப்படியே விட்டுருவாரா அவங்களெல்லாம் அப்படின்னா நித்திய ஜீவன் கொடுக்குறாரு. நித்திய ஜீவன் என்ன, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கணும். ஒருவேளை அப்படி நமக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா கொடுத்தத? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு. அழியாமே கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம், ட்ரஸ்ட் நம்ம மேல வச்சிருக்காரு. இனிமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம தப்பே செய்ய மாட்டாங்க. இவங்க மரணத்துக்குள்ளேயே போகக்கூடாது, இவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ், அது எவ்வளோ பெரிய ஒரு பிலீஃப் நம்ம மேல ஆண்டவர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒருவேளை தப்பு செய்யறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 2ஆம் மரணம்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்ப கூட 2ஆம் மரணம் தான் நடக்குமே தவிர எண்ணெய் சட்டியோ சிக்கன் 65 என்ன இல்லை, கிடையாது. அது ஒரு மாயை. அப்படிதான் நம்ம மரிப்போம் இதுதான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது தான் இந்த சாத்தானுடைய வேலைன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லும் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு இந்த ஒரு வார்த்தைகள்லாம். அவருடைய வேர்டு நம்மளுடைய மைண்ட்ல இருந்து நீங்க அந்த அவருடைய வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாருக்கு தராராமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரு சொல்றா? பவுல் சொல்றாரு. நம்மளால சொல்ல முடியுமா, நான் ஒரு உண்மை கிறிஸ்தவனா, சத்தியத்துக்கு முரண்பாடு இல்லாம ஒரு அருமையான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், நானும் பரிசுத்தவனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளால இன்னைக்கு மாறுதட்டி சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன வரதில்லை, நமக்கு வரதில்லை இன்னைக்கு. ஆனா வரணும். கரெக்டா ஓடுறோம்னா நம்முடைய நோக்கம் கடற்கரை மணல் கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன, வானத்து நட்சத்திரம். எத்தனையோ பாடங்கள்ல பார்த்துட்டோம் இல்லையா, அந்த ஒரு ஓட்டத்துக்காக, அந்த ஒரு மேலான ஒரு ஓட்டத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம்னு. ஓடும் பொழுதுதான் நமக்கு சிங்காசனத்துல ஷேர் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது கிளியரா புரிஞ்சுக்கலாம், அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வாசிக்கலாம். இதை தான் கேட்டோம், நியாய தீர்ப்பின் நாள்ல அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கேட்டோம். ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மைண்ட் என்ன சொன்னுச்சு முதல்ல பதில்? ஆமா, ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுதுல்ல அப்படின்னு. அதான் திரும்பி அந்த வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 96, 11, 12 வாசிக்கலாம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். யாரை வச்சு நியாயம் தீர்க்க போறாரு? யாரோ பரிசுத்தவான்களை வச்சு இல்லையா. அப்ப நாம் அந்த பரிசுத்தவான்களா இல்லையாங்கிறது எது முடிவு பண்ணும்?
இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை முடிவு பண்ணணும்னு சொல்லி கூட பார்க்குறோம். இன்னும் கூட வார்னிங்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ரெக்வஸ்டா இல்லை கட்டளையா? இது கட்டளை. இத்தனை நாள் நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கோங்க, அதெல்லாம் நான் என்ன பண்ணல, நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதுலேருந்து பின்னிட்டு திரும்பி பார்க்குறதுக்கு என்ன இல்லை, ஒரு ரீசனுமே நமக்கு இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இது வரைக்கும் நம்ம என்ன வேணால் பிலீஃபில் இருந்திருக்கலாம். பட் இனிமே இதுதான் உண்மையான சத்தியம்னு நமக்கு வசனம் சொல்லுது அப்படின்னா ஹம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு கீழ்ப்படியலாம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கூட அநேக நமக்கு அதிக நிச்சயமான நமக்கு பலன் தரக்கூடிய வசனங்கள் கூட உண்டு. மத்தேயு 24:13 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி கூட. முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும், நிற்கணும். ஒருவேளை இங்கே வந்து பாடம் கேட்குறீங்க, கிளாஸ் கேட்குறீங்க, ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணணும், உடனே கன்ஃபியூஷன்ஸ்லேயே போயிடலாமா அப்படின்னா, கேட்கக்கூடிய வசனமும் பேசக்கூடிய சகோதரனும் வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. பாடம் முடிஞ்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டீ பிரேக்கில் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட்ஸை எப்போதுமே கிளாரிஃபை பண்ணலாம். நிறைய டவுட்ஸை பைலப் பண்ணிட்டே போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், சேர்த்து வச்சு ஒரு நாள் கேட்டுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அப்பப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பயே பதில் சொல்லுவாங்க. இல்லை அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கேட்ட பாடத்தை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போகிறோமா எல்லாருமே? வாங்கிட்டு போகிற ஸ்கிரிப்டை எத்தனை பேர் படிக்கிறோம்? ஓகே, ஒரு சில கைகள் உயருது. ஓகே, அப்போ படிங்க. ஆக்சுவலி அப்போ தான் கேட்டது வசனத்தில் உள்ளது, இந்த வசனங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கூட பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இன்னும் கூட வசனம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷம் 2:26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல நமக்கு மிகவும் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கணம் இருக்கு, ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு, ஒரு டிவைன் பீயிங்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அரசாட்சி செய்ய போறோம் அப்படிங்கும் பொழுது அது மிகவும் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேலான ஒரு ஓட்டத்துக்காக ஓடலாம். இங்க வந்து என்னைக்குமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கு சொந்த வீடு கொடுப்பார், 3 BHK கொடுப்பார், ஒரு ஆடி கார் கொடுப்பாருலாம் என்ன பண்ண மாட்டோம், என்னைக்குமே பேசவே மாட்டோம். அது பேசுறது அதை கேட்கறதுக்காக நீங்க வரீங்கன்னா அது இனி என்னைக்குமே அது என்ன பண்ணாது, எங்க வாயிலேருந்து வராது. எது அதிக நிச்சயமான வார்த்தை, அங்க பிளஸ்ஸிங். இங்க வீடு கட்டுறது பிளஸ்ஸிங்கா, இங்க மாளிகை கட்டி கோபுரம் கட்டி ராஜாவா இருக்கிறதா வேணுமா அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆயிடும், ஒரு காலத்துல அழிஞ்சிடும். நித்தியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கணத்தை நோக்கி நமக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னா அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு நம்ம ஓடணும். சரி, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுறோம் இல்லையா? அப்படி பேசும் பொழுது அடுத்தவரை நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் சபை. நம்ம எல்லாருமே எங்கேருந்து தான் வந்திருப்போம், ஏதோ ஒரு சபைகளை சார்ந்து தான் வந்திருப்போம். ஆனால் என்ன சொல்லுவோம் எல்லாருமே கேட்கும் பொழுது, நான் போகக்கூடிய சபை என்ன மாதிரியான சபை, நல்ல சபை, உண்மையான சபை, நான் என்ன இருக்கக்கூடிய விசுவாசம் மிகவும் ஒரு அருமையான விசுவாசம்னு சொல்லுவோம். நம்ம கைகளில் எத்தனை பைபிள் இருக்குங்க? எத்தனை இருக்கு? ஒன்னே இருக்கு இல்லையா? ஆனால் எத்தனை சபைகள் இருக்கு இன்னைக்கு? நிறைய இருக்கு. அப்போ எது கிறிஸ்துவின் சபையா இருக்கும் அப்படின்னு இப்போ யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம் இருக்கும், நான் போறதுதான் பிரதர் உண்மையான கிறிஸ்துவின் சபை அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே சொல்லுவோமா இல்லையா? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நீங்க போயிட்டு இருக்க சபைகள் சொல்லுவீங்க. ஆனா வேதம் கூறக்கூடிய உண்மையான கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறத பார்க்கலாமா? எப்ப பார்க்கலாம்? அடுத்த வாரம் தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே நேரத்துக்கு வாங்க, 6 மணிக்கு நீங்க கரெக்டா வந்துருங்க. கேட்ட அனைத்து விஷயங்களையும் தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் நம்மை பெருக பண்ணுவாராக. ஆமென்.